தமிழ்நாடு அரசு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் என தந்திரமாக பெயர் மாற்றி அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் சேலம் கெஜ்ஜல் நாயக்கன்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அவர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணி நாட்கள் 125 இருந்து 150 நாட்களாக உயர்த்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றது. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 125 நாட்கள் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. 180 நாட்களாக உயர்த்தப்படும். அவர்கள் கேட்பது, அரசு ஊழியர் கேட்பது பழைய ஓய்வு திட்டம். ஆனால் ஸ்டாலின் குறிப்பிடுவது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். ஒரு பெயரை மாற்றி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.